ஹலோ, குட் மார்னிங். அம்மா, என்னடா அங்க யார் வந்திருக்காங்க? ஒரு அங்கிள். ஓ, வா. நீங்க? என் பேர் சந்திரமோகன், மெட்ராஸ்ல இருந்து வரேன். ராமலிங்க ஐயா சொல்லி. ஓ, வாங்க, உள்ள வாங்க. தேங்க்யூ. உட்காருங்க. சரிங்க. உன் பேர் என்ன? மீனுக்குட்டி. ம், என்ன படிக்கிற? +2. ஓ, +2வா? நல்லா படி. என்ன என்னங்க? ஐயோ இருக்கா அவனுக்கு? சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதான் சொல்லிருக்கேன்ல. தயவு செஞ்சு எதுவா நான் இருந்தாலும் சொல்றது- 10 நிமிஷம் கழிச்சு வந்து சொல்லு. போ. ராமலிங்கயா சொல்லி அனுப்பிச்சு அவர் வந்திருக்காரு. ஓ, ஆமா. இத முதல்ல சொல்லி தெளிக்க வேண்டியதானே? எங்க நீங்க சொல்ல விட்டாதானே? கதை தானே சொல்லணும். மாமா சொல்றேன். என்ன? ஹலோ. ஹலோ. வாங்க. ஐம் பிரகாஷ், கவிதாவோட அண்ணன். உட்காருங்க. ஜேர்னி எல்லாம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. சொல்லியிருந்தா நானே வந்து பிக்கப் பண்ணிருப்பேன். என்ன அதுக்குள்ள அங்கிள் கூட ஃப்ரெண்ட் வாங்க ஆயிட்டா? தம்பி. அப்பா வணக்கம். உட்காருங்க. வணக்கம். ராமலிங்கய்யா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. வாட் அ கிரேட் பர்சன். நாங்க வாழ்ற இந்த வாழ்க்கைக்கு முழு காரணமே ஐயா தான். ஏய், இங்க வா. யார் தெரியுமா? சார் தான் மாப்பிள்ள. வாவ், சூப்பர். ரொம்ப ஹோம்லியா இருக்காரு. நைஸ் மீட்டிங் யூ. பயப்படாதீங்க, ஒண்ணு நான் இல்ல. கவிதாவோட ஃப்ரெண்டு. அப்பா அம்மா ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க. இவளுக்கு எல்லாமே நாங்க தான். பயந்தே போயிட்டேன். நல்ல வேளை உடனே சொன்னீங்க. ஏன் முன்னாடி சொன்னா பயந்துக்க மாட்டீங்களா? ஏய், அண்ணி, இன்னைக்கு சமையல் நீங்க தானா? மாப்பிள்ள சார் நல்லா மாட்டிக்கிட்டாரு. கவிதா, நான் சொல்லல, மிஸ்டர் சந்திரமோகன் இவர்தான். ஹலோ. ஹலோ. இப்பயே நல்லா பாத்துக்கோ, அப்புறம் கண்ணு செல்ல மூக்கு செல்லாம் சொல்லக்கூடாது. ஆளு கருப்பு தான், ஆனா கலக்கலாவே இருக்கார்ல. ஏய், கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஓகே ஓகே ஓகே. தண்ணி குடிங்க. உங்களை யாரும் நினைக்கிறாங்க. தண்ணி ஊத்து. நான் ஊத்துறேன். பாத்து பாத்து. ஏய் மீனு, என்னது அறிவியல் உனக்கு? பரவாயில்ல விடுங்க, சின்ன குழந்தை தானே. சாரி சார். அப்பா, நான் எந்திரிச்சுக்கிறேன். இது ஒன்னும் அப்பாக்கு சொன்ன மாதிரி தெரியல, வேற யாருக்கோ சொன்ன மாதிரிலாம் இருக்கு. பேசணும் பாடி. பார்வதி, டவல் எடுத்து கொடு. வாங்க, உட்காருங்க. எதுக்குடா அது? சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. மாப்பிள்ள வந்திருக்காருல, அவர் விருது போட வேண்டாமா? என்ன கோழியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு? நான் இப்பவே போகணும். ஒண்ணும் பேசக்கூடாது. மத்தியானம் இருந்து விருந்து சாப்பிட்டு தான் போகணும். அப்புறம் நம்மள குறை சொல்லக்கூடாதுல்ல. தம்பி, அப்புறம் என்னை பத்தி சொல்லணும்னா நான் ராமலிங்கய்யா உங்களை பத்தி நிறையவே சொல்லியிருக்காரு. கவிதாவே உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு. அப்பா, நாங்க போயிட்டோம்ப்பா. நீங்க பாருமா, மோகனுக்கு உன்னை பிடிச்சிருக்கான். அப்புறம் நீ தான் சொல்லணும். நீங்க முடிவு பண்ணா சரிதான்ப்பா. ஆனா கல்யாண பத்திரிக்கையில அவ பேருக்கு வேணா டிகிரி வரும்னு ஆசைப்படுறா. என்ன பாக்குறீங்க? படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு சொல்ல வரா. எப்ப முடியும்? இன்னும் 6 மாசம் தான். மேரேஜ் முடிஞ்சதுன்னா காலேஜ் கட் ஆயிடும். அப்ப காலேஜ் முடியற வரைக்கும் மேரேஜ்க்கு வெயிட் பண்ணலாம்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க படிக்கணும்னு விருப்பப்பட்டா கூட எனக்கு நோ அப்செக்ஷன். ஏய், சம்பாதிச்சிட்டால தேங்க்ஸ் சொல்லுடி. வரேங்க. சரி வரேன். அப்ப வர மாப்ள சார். பை பை பை. வரேன்னா. சந்துரு,
என்னப்பா என்னென்னமோ பேசிட்டேன். வேற என்ன பண்றேனே தெரியல எனக்கு. உன் பிரச்சனை தான் முடிஞ்சு போச்சு இல்ல? உன் நல்ல மனசுக்கு நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப. வரேங்க. சந்துரு, இப்ப நான் வக்கீலா பேசல, உங்க நண்பனா கேட்கிறேன். கோர்ட்ல ஏன் அப்படி சொன்னீங்க? அவங்க தன்னை ப்ரூவ் பண்ண என்ன நம்பி எங்க வீடு தேடி வந்துட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையில அவங்க அண்ணனும் இல்லை. எங்க கவிதாவோட எதிர்காலம் பாதிக்கப்பட்டுருமோன்னு பயந்து நான் தான் அவங்களை கிட்னாப் பண்ணதா அவங்க அண்ணன் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு என்னாலும் பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கணும். அதனால தான் பெரியவங்க நீங்களா இருக்கிறப்போ நான் இப்படி பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உண்மையான அன்பு எங்க இருக்கு தெரியுங்களா? அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிற நினைப்புல இருக்கு. ஒருத்தருக்காக ஒருத்தர் செய்யற தியாகத்துல இருக்கு. தனக்கு முன்ன பின்ன தெரியாத கவிதாவுக்காக சந்துரு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காரு. கடைசியில தான் செய்யாத குற்றத்தை ஏத்துக்கிட்டு தண்டனைய அனுபவிக்கும் தயாரா இருந்தாரு. அதை தாங்கிக்க முடியாத கவிதா எப்படியெல்லாம் துடிச்சிட்டாங்க. இதுதாங்க உண்மையான அன்பு. இப்படி காதலே இல்லாம காதலிக்கிறவங்க படுற எல்லா கஷ்டத்தையும் இவங்க 2 பேர் பட்டுட்டாங்க. அதனால இவங்க 2 பேர் தான் வாழ்க்கையில ஒண்ணு சேரணும். எனக்கும் நீங்க சொல்றதான் சரின்னு படுது தம்பி. ஆனா இவங்க 2 பேர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. இது வாழ்க்கை பிரச்சனை. யாரையும் வற்புறுத்தி சம்மதிக்க வைக்க கூடாது. என்ன பேசாம இருக்கீங்க? இனி யோசிக்கிறது ஒண்ணுமே இல்ல. அடுத்தது கல்யாணம் தான். என்ன கல்யாணத்தை கன்னியாகுமரியிலே வச்சுக்கலாமா? ஐயோ, ஏற்கனவே எங்க சந்திர அங்க வந்து அவதிப்பட்டது பத்தாதா? டீசென்ட் பார்ப்பன டீசெண்டா வச்சுக்கோ. வர 15 தேதி கல்யாணம். வக்கீலே அதுக்குள்ள ஒரு நல்ல பொண்ணா பார்த்து செலக்ட் பண்ணு. எனக்கா? அட நீ எத்தனை நாளைக்கு தனியா சுத்திட்டு இருப்ப? என்ன மாதிரி
காதல் கொண்டு காலம் வெல்வோம், நிழலுக்கு உயிர் தருவோம். காதலே நிம்மதி. கவிதா, அவன் சம்பாதிக்கிற காசுல கார் வாங்குறான், பங்களா வாங்குறான். நான் கண்டதெல்லாம் இதான். சரி, வாங்குறதா வாங்குற. ஒழுங்கா படிக்கிறியா? அதுக்கும் நேரம் இல்ல. நான் ஒண்ணு சொல்லமா, என் பையனை சொல்றேன். உனக்கும் பொழுது போனல, நீ அது படி. படிமா. கவிதா, கொஞ்சம் யாருன்னு பாருமா. யாருமா? லெட்டர் வந்திருக்கு. யாருமா லெட்டர்ல? வடலூர்ல இருந்து ராகவன். என் அண்ணன். கொஞ்சம் பிரிச்சு படிமா. அன்புள்ள பாக்கியத்துக்கு உன் அண்ணன் எழுதுவது. நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? சந்துருவுக்கு ராணி, ராணிக்கு சந்துருன்னு பேசி முடிவு பண்ணிட்டு இப்படி பேசாம இருந்தா எப்படி? உன் மருமக ராணி இத பத்தி அடிக்கடி கேட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உன் வீட்டுக்காரரு கப்பல்ல போன 6 மாசம் வந்த 6 மாசம்னு நாளை கடத்துறாரு. மாப்பிள்ளை எப்ப வேணாலும் வரட்டும். இந்த லெட்டரை கண்டவுடன் நீயும் சந்துருவும் உடனே புறப்பட்டு வரவும். இப்படிக்கு அன்பு அண்ணன் ராகவன். ராணியும் நிறைய படிச்சிருக்கா. கட்டினா இவனதான் கட்டுவேன்னா ஒத்த கால நிக்கிறா. இவனடானா ஊரு பூரா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு பீடி வாங்க போறேன்னு சுத்திக்கிட்டு இருக்கா. அது வீடு இல்லம்மா, PhD. அதான் பிச்சடி. PhD.